Hello everyone, welcome back to my channel Divine Healing. இந்த வீடியோல நாம பார்க்க போற நட்சத்திரம் ரேவதி, the 27th star in the lunar mansions. இந்த ரேவதி நட்சத்திரம் பத்திய key facts, keywords, suitable professions and then the do's and don'ts for the Revathi natives. இதெல்லாம் தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இப்ப நான் சொல்லக்கூடிய அந்த பலன்கள் பாத்தீங்கன்னா யாருக்கெல்லாம் பொருந்தும். உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் ரேவதியாக இருந்தாலோ, இல்ல உங்களுடைய லக்னம் ரேவதி நட்சத்திரத்தில் இருந்தாலோ, இல்லைன்னா உங்களுடைய லக்னாதிபதி ரேவதியில இருந்தாலோ சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள் உங்களுக்கு நிச்சயமாக பொருந்தும். இந்த ரேவதி பாத்தீங்கன்னா மீன ராசியில it spans between 16 degrees 40 minutes to 30 minutes. Basically அந்த பைசிஸ்ல தான் இந்த ரேவதியோட கான்ஸ்டலேஷன் இருக்கு. அண்ட் முன்னாடி சொன்ன மாதிரி it is the last nakshatra in the 27 lunar mansions. So இந்த நட்சத்திர பத்திய some key facts அதெல்லாம் நம்ம பார்க்கலாம். So இந்த நட்சத்திரம் how it is related to a Greek mythology. So அதுல பாத்தீங்கன்னா there was a Greek legend known as Aphrodite. Okay, she is considered to be the lord of love and she had her son Eros. என்னாச்சுன்னா இந்த ஆஃப்ரோடைட்டும் எரோஸும் சிரியா போயிருந்தாங்க. அப்ப அந்த சிரியால because of huge monsoon and the typhoon, அந்த மன்சூன் அண்ட் டைஃபூன்ல இருந்து எஸ்கேப் ஆகிறதுக்காக what they did is they actually fled from Syria and they actually jumped into the Euphrates river. அங்க இந்த Euphrates river குள்ள அவங்க ஜம்ப் பண்ணி they actually got themselves converted into fishes. Okay, so இதுதான் actual mythological story that is associated with the Pisces. So இந்த கான்செப்ட் definitely ரேவதி நட்சத்திரத்துக்கு பொருந்தும். ஸோ இதுல இருந்து நம்ம பார்க்குற தீம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று ரேவதி பீப்புள் they are very adjusting to situations, they are flexible because these two they just converted their form into a fish. ஸோ அதனால based on any situation ரேவதி also would be able to adapt to those situations and that's the reason they are very adjusting. அது ஒன்று. ஸோ ரெண்டாவது பார்த்தீங்கன்னா they will tend to free themselves from the worldly situations by looking into being in an isolation mode, right? So அதுவும் definitely ரேவதி கிட்ட நம்ம பார்க்க முடியும், where they always would prefer to go into an isolation, spend some time in their own world. For example, be in a calm state of mind, doing yoga, meditation, அந்த மாதிரியான கேரக்டரிஸ்டிக்கை நம்ம ரேவதியில பார்க்க முடியும். ஸோ இன்னொன்று பார்த்தீங்கன்னா there is another story regarding the Revathi star. So என்ன ஆச்சுன்னா ரேவதி பிளஸ் அவங்களுடைய ஃபாதர், ஹிஸ் நேம் இஸ் காக்குத்மீன் நினைக்கிறேன். ஸோ இவங்க ரெண்டு பேருமே அந்த ரேவதிக்கு ஸ்பவுஸ் தேடுறதுக்காக பிரம்மலோகத்துக்கு போவாங்க. ஓகே, பட் நம்ம பேசிக்கலி பிரம்மலோகம் பார்த்தீங்கன்னா அங்க 1 day of பிரம்மலோகா இஸ் கன்சிடர்ட் டு பி சம் 4.32 billion years. அது ஒரு கல்பம்னு சொல்லுவோம். ஸோ அதனால இந்த பிரம்மலோகத்துல ஈவன் இஃப் தே ஸ்பெண்ட் few seconds also that is going to be a lot of time. ஸோ அப்ப பிரம்மா என்ன சொல்லுவார்னா, நீங்க இந்த பிரம்மலோகத்துல இருக்கிற ஒவ்வொரு செகண்டுமே இட் இஸ் கெட்டிங் கன்வெர்டட் இன்டு so many years in the earth. அதனால நீங்க சீக்கிரமா எர்த் போயிடுங்க, உங்களுக்கு இந்த பலராமன் உங்களுக்கு ஸ்பௌஸா வருவாரு அப்படிங்கிற மாதிரி இந்த ரேவதி கிட்டையும் அவங்க ஃபாதர் காக்குத்மி கிட்டையும் பிரம்மா சொல்லுவார். ஸோ இந்த தீமை வச்சு நம்ம என்ன பார்க்கலாம்னு சொன்னீங்கன்னா, ரேவதி நட்சத்திரத்துக்கு ஒன்று டைம் டைலேஷன், டைம் டிராவல், பிகாஸ் தே ஸ்பெண்ட் few seconds in பிரம்மலோகா, பட் அதுவே இட் ஆக்சுவலி கன்வெர்டட் இன்டு மோர் elapsing of the time. அது ஒன்று. ரெண்டாவது பாத்தீங்கன்னா ரேவதி வாஸ் கன்சிடர்ட் டு பி வெரி டால் கம்பேர்ட் டு பலராம், ரைட்? அதனால in order to make her height equal to பலராமா, அவர் அவருடைய ஹேமரை he will actually hit on her head and to make the height uniform.
அதனால இதுல இருந்து நம்ம என்ன பார்க்கணும்னா, மேபி Revathi people at one stage in life they might go through some hammering, which would mean that maybe they might go through a kind of a transformation phase. மூணாவது பாத்தீங்கன்னா, typically between the Revathi natives and their spouse, they physically நம்ம பார்த்தோம்னா there might be some differences in the height, or if that is not there, probably the way they think, the thought process between the Revathi native and their spouse will be totally different. Plus நம்ம இது பார்த்தோம் இல்லையா, the Revathi வந்து she spent few seconds in Brahmaloka and that has elapsed more time, right? And because of that, நம்ம Revathi natives we can also see them getting married a little late. So marriage delays நம்ம பார்க்க முடியும், but not in all the cases, but definitely few cases we can see that some of the Revathi natives, they will get married very late. They will get a spouse at a much later point in time. So அதுவும் நம்ம இந்த தீம்ல இருந்து நம்ம பார்க்கலாம். Now, coming to the Nakshatra deity for Revathi. Revathi உடைய Nakshatra deity பாத்தீங்கன்னா Pushan சொல்லுவோம். So இந்த Pushan வந்து actually he is a soul guide. He is actually the animal keeper of the gods. இந்த cattle எல்லாம் protect பண்றவர் தான் இந்த Pushan. Plus அவருடைய இன்னொரு function என்னன்னு பாத்தீங்கன்னா, so is to make the souls safely travel from this loka to other loka. அதனாலதான் வந்து we can say that in the Pushan வந்து he is a lot of safe travels. He is very good in navigation and traveling, and he is also a boatman, right? அதனால Revathi natives, if you worship Pushan, definitely he will help you to attract all kinds of wealth. அது ஒண்ணு இருக்கு. Plus இந்த Pushan தான் வந்து he is worshipped as Pashupatinath in Nepal. நீங்க Pashupatinath temple கேள்விப்பட்டிருப்பீங்க. நேபாள்ல it is actually a form of Lord Shiva. So in this Pushan, he is worshipped as Lord Shiva, Pashupatinath temple in Nepal. அதனால Pashupatinath worship பண்றதுமே வந்து it is going to be very helpful for the Revathi natives. So இந்த Revathi உடைய நட்சத்திர அனிமல் பாத்தீங்கன்னா, it's a female elephant and pigeon is the நட்சத்திர bird. So இந்த Revathi நட்சத்திரத்துக்கான suitable professions என்னென்னங்கறத பார்க்கலாம். First பாத்தீங்கன்னா, any profession related to Jupiter. ஏன்னா மீன ராசி is ruled by Jupiter. அதனால they can get into teaching, இல்லனா healing. So they can heal people through this astrology, numerology, reiki healing, any kind of healing professions they can take up. அதுக்கப்புறம் வந்து அடுத்தவங்களுக்கு ஒரு அட்வைசரா, ஒரு கன்சல்டன்டா, ஒரு கைடா, any of those kind of professions will definitely support the Revathi natives. So teaching, healing, advising, consulting, being a guide, and also they can also go into HR management, microbiology, biotechnology, இந்த எல்லா ஃபீல்ட்ஸுமே வந்து டெஃபினெட்லி சப்போர்ட் பண்ணும். அதாவது பாத்தீங்கன்னா finance based professions, because Jupiter and Mercury combination, Revathi Nakshatra is ruled by Mercury and Pisces is ruled by Jupiter. அதனால Jupiter and Mercury combination வந்தாலே even finance will be supported. So you can also pursue any finance based professions. You can do ICWA இல்ல CA, you can get into auditing, accounting, அந்த மாதிரியான ப்ரொஃபஷன்ஸுமே ரேவதிக்கு சப்போர்ட் பண்ணும். மூணாவது பாத்தீங்கன்னா யூனிஃபார்ம் சர்வீசஸ். ஏன்னா இந்த ரேவதி நட்சத்திரம் பாத்தீங்கன்னா இந்த செவ்வாவுடைய ஒரு கர்ம பதிவை பெற்று வந்த நட்சத்திரம் இந்த ரேவதி, ரைட்? ஸோ அதனால வந்து அந்த மார்ஸ் பேஸ்ட் ப்ரொஃபஷன்ஸ் லைக் பீயிங் இன் அன் ஆர்மி ஆர் போலீஸ், எனி யூனிஃபார்ம் சர்வீசஸ், இல்லைன்னா ஒரு செக்யூரிட்டி ஏஜென்சி ரன் பண்றது, அந்த மாதிரி எனி யூனிஃபார்ம் பேஸ்ட் சர்வீசஸுமே வந்து நீங்க ரிசீவ் பண்ணலாம். அதுவுமே வந்து ரேவதிக்கு சப்போர்ட். இப்ப நம்ம ரேவதி நட்சத்திரத்துக்கான கீவேர்ட்ஸ் என்னென்னங்கிறத பார்க்கலாம். கைண்ட், நர்ச்சர், சேஃப் டிராவல்ஸ், அபண்டன்ஸ், கேரிங், போஸ்ட், பிலந்த்ராபிக், ரெஸ்பான்சிபிள். ரேவதி நட்சத்திரத்துக்கான டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் என்ன? ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா, ஆங்கில மருத்துவம் ஆகாத வம்சம் இந்த ரேவதி இருக்கிற வம்சம். அதனால you have to say a big no to the English medicine. So please avoid English medicines. So it's always a better practice to switch to the traditional healing therapies. அதாவது இங்கிலீஷ் மெடிசன்ஸ் எதுவும் எடுக்காம இந்த மாதிரி சித்த வைத்தியம் இல்ல பச்சிலை வைத்தியம், ஹெர்பல், அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்ஸை நீங்க ரிசீவ் பண்ணணும். So but English medicines are going to be very harmful to the Revathi natives. Okay, so அதனால always resort to the traditional therapies. Revathi Nakshatra, they are very good starters
பட் ஃபினிஷிங்ல கொஞ்சம் ஸ்ட்ரகிள் இருக்கும். ஸோ they always have to give the same focus toward finishing a project also, whatever they gave during the starting of the, okay, so that they can successfully reach the finish line. அதுக்கப்புறம் வந்து இன்னும் சில ப்ராக்டிக்கல் ரெமடிஸ் பாத்தீங்கன்னா, ரேவதி நட்சத்திர பீப்புள், இஃப் யூ ஹேவ் அ ஓன் ப்ராப்பர்ட்டி, உங்களுக்கு ஏதாவது ஒரு லேண்ட் இருக்கு, அப்படி இல்லைன்னா யூ ஹேவ் அ ஓன் ஹவுஸ், அதை வந்து நீங்க பேசிக்லி யூ கேன் ஆஃபர் இட் அட் அ மச் லோயர் ரெண்ட். இதனால பாத்தீங்கன்னா செவ்வாவுடைய கர்ம பதிவுன்னு நான் சொன்னேன் இல்லையா, செவ்வாய் வந்து பூமி காரகன். ஸோ அதனால உங்ககிட்ட இருக்கிற அந்த பூமி, நிலம், அப்படி இல்லைன்னா வீடு, அதை வந்து நீங்க பாக்கி பேருக்கு இஃப் யூ ஆர் ஆஃபரிங் இட் அட் அ லோயர் ரெண்ட், நீங்க ஃப்ரீயா கொடுக்க வேண்டாம், பட் அட்லீஸ்ட் ஒரு லோயர் ரெண்ட்டுக்கு நீங்க ஆஃபர் பண்ணீங்கன்னா டு த டிசர்விங் families, that is definitely a very good remedy for Mars. இன்னொன்னு, உங்களை வந்து யாரு அக்கா இல்ல அண்ணான்னு கூப்பிடுறாங்களோ, உங்களுடைய ஓன் சிப்லிங்ஸா இருக்கலாம், அப்படி இல்லைன்னா எனி அவுட் சைட் பீப்புள் கன்சிடரிங் யூ as a brother or a sister, நீங்க அவங்களுடைய சப்போர்ட் அண்ட் அப்லிஃப்ட்மெண்ட்க்கு என்ன சப்போர்ட் பண்ண முடியுமோ நீங்க அதை பண்ணலாம். இட் குட் பி a finance support, financial support, or it could be a moral support. அந்த மாதிரி நீங்க என்ன கைண்ட் ஆஃப் சப்போர்ட் பண்ணணுமோ நீங்க டெஃபினெட்லி பண்ணலாம். That is also a very good remedy. பிளஸ் இன்னொன்னு பாத்தீங்கன்னா, செவ்வாய் வந்து பாத்தீங்கன்னா உத்தியோக காரகன். அதனால வந்து அடுத்தவங்களுக்கு ஒரு ஜாப் கிடைக்கிறதுக்கு நீங்க ஹெல்ப்ஃபுல்லா இருந்தீங்கன்னா அதுவுமே வந்து ஒரு நல்ல ரெமடி ஃபார் த ரேவதி நேட்டிவ்ஸ், ரைட்? ஸோ உங்களால ஒரு முடிஞ்ச ஹெல்ப் பண்றது, ஃபார் எக்ஸாம்பிள் யாரோ உங்களுக்கு வந்து ரெஸ்யூம் அனுப்புறாங்க, அந்த ரெஸ்யூமை வந்து நீங்க உங்க நோன் சோர்சஸ்க்கு ஃபார்வர்ட் பண்ணி ஹேவிங் தம் அட்டெண்ட் அன் இன்டர்வியூ ஆர் கெட்டிங் தம் அ ஜாப், அந்த மாதிரி பண்ணீங்கன்னாமே அதுவுமே ஒரு வெரி குட் ரெமடி ஃபார் த ரேவதி பீப்புள். அதுக்கப்புறம் பிராக்டிசிங் யோகா அண்ட் மெடிடேஷன் வில் பி வெரி ஹெல்ப்ஃபுல். ஸோ ரெகுலரா நீங்க யோகா அண்ட் மெடிடேஷன் பண்றது, இட் வில் கீப் யுவர் மைண்ட் ஆல்வேஸ் அட் பீஸ் அண்ட் ஆல்வேஸ் ஹேவ் அ ஃபோக்கஸ்ட் மைண்ட். பிகாஸ் இப்போ பைசிஸ் பார்த்தோம்னா there are two pair of fishes, one fish pointing towards material direction, other fish pointing towards spiritual direction. So you are always basically pulled into two directions. அதனால வந்து you tend to lose your concentration. அதனால வந்து please have a focused mind always. அப்புறம் வந்து மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்க்கு லிசன் பண்றது, தட் ஆல்சோ வில் ஹெல்ப் யூ கெட் யூ லாட் ஆஃப் பீஸ். ஃபார் எக்ஸாம்பிள் யூ கேன் லிசன் டு வீணா இல்ல டம்ரு ஆர் எனி அதர் மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். அப்புறம் இந்த அனிமல் வெல்ஃபேர் ப்ரொடெக்ஷன் ப்ரோக்ராம்ஸ்க்கு உங்களால முடிஞ்ச கான்ட்ரிபியூஷன் பண்றதுமே இட் இஸ் அ வெரி குட் ரெமெடி ஃபார் த ரேவதி நேட்டிவ்ஸ். அப்புறம் அவாய்டிங் unnecessary arguments or disputes. அப்புறம் வந்து விசிட்டிங் வாட்டர் பாடிஸ் இஸ் ஆல்சோ எ வெரி குட் ரெமெடி. ஃபார் எக்ஸாம்பிள் எனி வாட்டர் பாடிஸ், இப்போ நீங்க கேரளால பாத்தீங்கன்னா அல்லப்பில வந்து தே ஹாவ் அ போட் ஹவுஸ், ரைட்? ஸோ யூ கேன் ஹாவ் அ 1 night journey or 2 night journey on a boat. ஸோ அந்த மாதிரியான ஒரு கடல் சார்ந்த என்வாயரன்மெண்ட், ஒரு தண்ணி நீர் சார்ந்த என்வாயரன்மெண்ட்ல நீங்க ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா அதுவுமே வந்து உங்களுக்கு இட் வில் கிவ் யூ லாட் ஆஃப் பீஸ் ஆஃப் மைண்ட் அண்ட் இட் வில் கீப் யுவர் மைண்ட் ஃப்ரெஷ். அப்புறம் வந்து வீட்டுல வந்து அக்வேரியம் வச்சுட்டு அதை food, offering food to the fishes, that is also another good remedy. Plus இப்ப இந்த ஸ்பிரிச்சுவல் ரெமெடின்னு பாத்தீங்கன்னா, in terms of worshipping the deities, ஒன்னு வந்து இந்த மதுரையில வந்து மீனாட்சி அம்மன் டெம்பிள் கண்டிப்பா நீங்க வந்து போயிட்டு வரலாம். இல்லைன்னா கன்னியாகுமரி அம்மன், இல்லைன்னா மாசாணி அம்மன் இன் கோயம்புத்தூர், இந்த தெய்வங்கள்ல விசிட் பண்றதுமே ரொம்ப ரொம்ப விசேஷம். எஸ்பெஷலி நீங்க பங்குனி மாதத்துல வர ரேவதி நட்சத்திரம் அன்னைக்கு நீங்க இந்த தெய்வங்களை வர்ஷிப் பண்ணலாம். ஈவன் ரங்கநாதர் நட்சத்திரம், ரங்கநாதர் டெம்பிள் இன் ஸ்ரீரங்கம், அவரை விசிட் பண்றதுமே ரொம்ப ரொம்ப விசேஷம். ஸோ மதுரை மீனாட்சி அம்மன், ஸ்ரீரங்கம் ரங்கநாதர், ஏன்னா ரங்கநாதரே வந்து ரேவதி நட்சத்திரம், ஸோ அதனால அவரை விசிட் பண்றதுமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். திருச்செந்தூர் முருகன், ஏன்னா கடலோரமா இருக்கிற முருகன். ஸோ இந்த திருச்செந்தூர் முருகனும் வந்து ரேவதி நட்சத்திர நேட்டிவ்ஸ்க்கு ரொம்ப ஒரு உகந்த கடவுள். ஸோ அதனால அவரையும் நீங்க விசிட் பண்ணீங்கன்னா that will be a very good remedy for you. அதுக்கப்புறம் ரேவதிக்குன்னு ஒரு நட்சத்திர டெம்பிளுமே இருக்கு. அந்த நட்சத்திர டெம்பிள் பாத்தீங்கன்னா திருச்சி மாவட்டத்துல காருகுடிங்கிற இடத்துல ஸ்ரீ கைலாசநாதர் திருக்கோயில்னு ஒரு டெம்பிள் இருக்கு. ஸோ அது வந்து ரேவதி நட்சத்திரத்துக்கான டெம்பிள் தான் அது. ஸோ உங்களுக்கு டைம் கிடைக்கும் போது இந்த நட்சத்திர டெம்பிளையும் விசிட் பண்ணீங்கன்னா அதுவும் உங்களுடைய எனர்ஜி பூஸ்ட் பண்றதுக்கு இட் வில் பி a very very supporting factor. ஸோ உங்களுக்கு எங்கிட்ட இருந்து கன்சல்டேஷன் வேணும்னா யூ கேன் சென்ட் அ வாட்ஸ்அப் மெசேஜ் டு திஸ் நம்பர் 8904364759. உங்க நேம் பிளஸ் உங்க பிளேஸ் அந்த டீடைல்ஸ்லாம் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஐ வில் கம் பேக் டு யூ அண்ட் ஐ லெட் யூ நோ த டேட் ஆஃப் த கன்சல்டேஷன்.
ஸோ குவிக்கா இப்போ என்னோட கன்சல்டேஷன்ல வந்து நான் என்னென்ன கவர் பண்றேன்னு பாத்தீங்கன்னா, நோ யுவர் பாஸ்ட் பர்த் கர்மாஸ் அண்ட் டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் இன் திஸ் பர்த். அப்புறம் உங்களுடைய பர்சனல் ட்ரைட்ஸ் என்ன, வாட் ஆர் யுவர் ஸ்ட்ரெங்க்ஸ் அண்ட் வாட் ஆர் யுவர் ஏரியாஸ் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட், உங்களுடைய சூட்டபிள் எஜுகேஷன் ஸ்ட்ரீம்ஸ் என்னென்ன, வாட் வுட் பி யுவர் சூட்டபிள் லைன் ஆஃப் ப்ரொஃபஷன்ஸ். அப்புறம் நேம் கரெக்ஷன், உங்களுடைய கரண்ட் நேம் வந்து இப்போ உங்களோட டேட் ஆஃப் பர்த்துக்கு கம்பேட்டபிளா இருக்கா, ஆர் இஃப் யூ நீட் எனி கரெக்ஷன்ஸ் அதையுமே நான் சஜஸ்ட் பண்றேன். பிளஸ் உங்களுடைய நெக்ஸ்ட் 5 years எப்படி இருக்கும் அதுக்கான ஒரு ப்ராட் சம்மரி, தென் உங்களுடைய லக்கி நம்பர்ஸ், லக்கி கலர்ஸ். அதை தவிர உங்களுக்கு ஏதாவது ஸ்பெசிபிக் கொஸ்டின்ஸ் இருந்ததுன்னா ஐ கேன் சஜஸ்ட் ரெமடிஸ் ஃபார் தோஸ் ஆன்கோயிங் இஷ்யூஸ் ஆர் எனி.